பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எண்ணிக்கை புத்தகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 24, இறை வார்த்தை 1. இஸ்ரவேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம் என்று பிலேயாம் கண்டபோது, முன்பு செய்தது போன்று அவர் சகுனம் பார்க்க செல்லாமல் தன் முகத்தை பாலை நிலத்திற்கு நேரே திருப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் நாளுக்குள் ஆண்டவர் நம்மை அடியெடுத்து வைக்க உதவி செய்திருக்கின்றார். புதிய மாதத்தை காண ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இரவும் பகலும் கண்மணி போல் பாதுகாத்து புதிய மாதத்தை நமக்கு காண்பித்திருக்கின்றார். எனவே இந்த புதிய நாளுக்குள், மாதத்திற்குள் கடந்து வந்திருக்கக்கூடிய நாம் நற்கருணை நாதருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே என்னுடைய விருப்பம் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நாம் மற்றவர்களை சபிக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவரும் நம்மை சபித்து விடுவார். எனவே நம்மளுடைய நாவை கருத்தாய் இருந்து பாதுகாத்து மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். மற்றவர்கள் தவறில் விழக்கூடிய வேளையிலே அவர்களை தனிமையில் கூப்பிட்டு நாம் அவர்களுக்கு அறிவுரை கூறி அந்த தவறில் விழுந்து விடாதபடி நாம் அவர்களை திருத்த வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில், இந்த மாதத்தில் நம்மிடம் விரும்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து ஜெபியுங்கள். ஆண்டவர் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு அவர் தருவார். இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த வார்த்தையின்படி உங்களுக்காக ஜெபிப்பதற்கு. ஆனால் நீங்கள் தனிமையில் இருந்து ஆண்டவருடைய முகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு, உங்கள் மீது பிரியம் கொண்டு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் ஆண்டவர் அன்பும் பிரியமும் வைத்திருக்கிறபடியால் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். நாம் அவருக்கு பிரியமாக நடக்க விரும்புகிறோமோ இல்லையோ, அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசியாய் இருந்த பிலேயாம் இறை மக்களாய் இருந்த இஸ்ரவேல் மக்களை பொருள் ஆசைக்கு இடம் கொடுத்து சபிக்க முன் வந்தபோது ஆண்டவர் கொடுக்கவே இல்லை, ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, பிலேயாம் போகின்ற வழியில் ஆண்டவர் ஒரு கழுதையை எழுப்பி கழுதையின் வழியாக அவருடைய வார்த்தைகளை உரைக்க செய்தார். அவரை வானதூதரை காணவும் செய்தார். அன்பார்ந்தவர்களே, என் ஆகமம் 23வது அதிகாரம் 8 மற்றும் 20வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுள் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன், கடவுள் பழித்துரைக்காதவனை நான் எப்படி பழித்துரைப்பேன். இதோ ஆசி கூறவே ஒரு கட்டளை பெற்றேன், அவர் ஆசி பொழிந்துள்ளார், அதை என்னால் மாற்றியமைக்க இயலாது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய மக்களை சபிக்க நினைத்த பிலேயாம் வழியாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கடவுளுக்கு நம்மை ஆசீர்வதிக்க விருப்பம் இருக்கிறபடியினால் அவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார். நாமும் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசி மொழிகளை கூற வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். கடவுளின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமது உதடுகளில் எப்போதும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் கடந்து வர வேண்டும். கடவுள் பணி செய்கிறவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அதுவே. தொடக்க நூல் 12வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது, உனக்கு
ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகம் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். யார் யாரெல்லாம் மோய்சனோடு தங்கி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து மோய்சனை ஆசீர்வதித்தாரோ அவர்கள் எல்லோரும் ஆசி பெற்றவர்களாய் இருந்தார்கள். தாவீது எப்பொழுதும் இறை மக்களை ஆசீர்வதிக்க கூடியவராய் இருந்தார். ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 19வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யக்கூடிய வேளையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அன்பார்ந்தவர்களே, கடந்த காலம் எப்படிப்பட்டதாய் இருக்கலாம், இந்த புதிய காலங்களிலே, இந்த புதிய நாளிலே, இந்த புதிய மாதத்திலே நான் என்னுடைய ஆண்டவருக்கு எதை செய்ய போகின்றேன், ஆண்டவருடைய பணிக்கு நான் எதை செய்ய போகின்றேன், ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருட் சகோதர சகோதரிகள், குருக்கள், ஆயர்களுக்காக நான் ஜெபிப்பேனா என்கின்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி நம்முடைய உள்ளத்தில் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, யூதாவின் வழிமரபை சார்ந்த யாபேசு என்று சொல்லக்கூடிய தம் சகோதரை விட மிக சிறந்தவராய் இருந்தார். பாருங்கள், 1 குறிப்பேடு 4வது அதிகாரம் 9, 10 வார்த்தை வாசித்து பாருங்கள். அவர் தம் தாய் நான் வேதனையுற்று அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு யாபேசு என்று பெயரிட்டார். யாபேசு இஸ்ரவேலின் கடவுளை பார்த்து, கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக, உன் கை என்னோடு இருப்பதாக, தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார். கடவுளும் அவர் வேண்டிய அருளினார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்று அவர் சமூகத்தை நாடி வருகின்ற ஒவ்வொருவரையும் இவ்வாறு அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு நாளும் உங்களையும் என்னையும் வெறுங்கையாய் விடுவது இல்லை. ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம், அவருடைய முகத்தை தேடி வந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லை என்றால், ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழவில்லை என்றால், ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்கள் நடக்கவில்லை என்றால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி அற்றவர்களாய் இருந்து பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து கவலைப்படாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் ஆண்டவரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் முதலில் உங்களுடைய பாவங்களில் இருந்து வெளியிலே வர வேண்டும். ஏனென்றால் மரத்தின் அடியில் கோடாளி வைக்கப்பட்டு ஆகிவிட்டது, எந்த நேரத்திலும் வெட்டப்படும். எனவே ஆண்டவரை தேடி வரக்கூடிய நாம், அவர் உயிரோடு இருக்கின்றார், இன்றும் என்னுடைய பாவங்களை மன்னிக்கின்றார், என்னுடைய குடும்பத்திற்கு அவர் ஆதரவாக இருக்கின்றார், எனக்கு பக்கத்துணையாய் இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவரை தேடி வருவோம். அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம். நாம் பார்க்கக்கூடிய மக்களை ஆசீர்வதிப்போம், நம்மோடு பயணிக்கிறவர்களை ஆசீர்வதிப்போம், வேலை செய்த இடத்தில் உள்ளவர்களை ஆசீர்வதிப்போம், குடும்பத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதிப்போம், உறவினர்களையும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அவ்வாறு நாம் ஆசீர்வதிக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அவர்களோடு தங்கும். அவர்கள் தகுதி அற்றவர்களாய் இருந்தால் இரட்டிப்பாக அந்த ஆசீர்வாதம் உங்களை கடந்து வரும். எனவே உங்களை ஆசீர்வதிப்பதே இந்த நாளில் கடவுளுக்கு விருப்பமாய் இருக்கிறபடினால் அதிகாலையிலே அவருடைய முகத்தை பார்க்க அவர் உங்களை திடப்படுத்தி இருக்கின்றார். எனவே உங்களை கூப்பிட்டு இருக்கின்றார். இந்த அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்போம், ஆண்டவரே, நான் இந்த நாளில் உமது குரலை கேட்க வேண்டும், உமது நிறைவான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அதற்காக இந்த மாதத்தின் முதல் நாளிலே அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் நற்கருணை நாதராய் எங்கள் நடுவில் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தகப்பனை எங்களை ஆசீர்வதித்து உமது வார்த்தைகளை கேட்க எங்களை திடப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்தீரே, உங்களை ஆசீர்வதி
சந்திப்பதே எனக்கு விருப்பம் என்று சொல்லி ஆசையாய் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த நாளை ஆரம்பிக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் நிறைவு பெற்றவர்களாய் இருக்கின்றோம். அந்த நாளை முடிக்கக்கூடிய வேளையிலே உமது பிரசன்னத்திற்குள் கடந்து வந்து உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய வேளையிலே எங்களுடைய உள்ளத்தில் ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட வந்து இருக்கின்றீர். நீர் எங்களுடைய முகத்தை பார்க்கின்றீர். எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆகாய் 2:19 சொன்னீரே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இதோ இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது அன்பு முகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து உமது அன்பு முகத்தை பார்த்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். ஏதாவது தவறு செய்துவிட்டாலும் கூட உமது பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை தூய்மைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி தொடர்ந்து உமது வார்த்தைகளில் படி நடக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, தீமைக்கு துணை போய்விடாதபடி இந்த மாதம் முழுவதும் அவர்கள் உம்மை நோக்கி இருக்கும்படியாகவும் அவர்களுக்கு எந்த ஒரு கொள்ளை நோயும் வந்துவிடாதபடி தீமையான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்துவிடாதபடி நீர் அவர்களை தாங்கிக் கொள்வீராக. இன்று அதிகாலையிலே அநேக விண்ணப்பங்களோடு வந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக தேவைகளோடு வந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு நீர் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் தாங்கி அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தந்தையே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய குரலை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய குரலை கேட்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி. யாரெல்லாம் எங்களை சபித்தார்களோ அவர்களை இந்த நாளின் முழு உள்ளத்தோடு நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோடும் தங்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். தந்தையே, இந்த அதிகாலையில் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன் ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து இருக்கின்றார். இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியோடு இந்த மாதத்தை ஆரம்பிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.